ஆல் வெல்கம் டு பிரியா மாது விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே நெய் எப்படி காய்ச்சறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாக்கெட் பால் வாங்காமல் மாட்டுப்பால் தான் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நெய் எடுத்துக்கலாம். அதுக்கு பாலாடையை தினம் சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். பாலாடையை எடுத்து வைக்கிற கப்பை வந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். ஒரு டைம் பாலாடை எடுத்து போட்டோம் அப்படின்னா அதை உடனே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், வெளியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த கப்பு ஃபில் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அந்த பாலாடை பாதி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி 4 ஐஸ் பீஸ் போட்டு நல்லா பல்ஸ் மூடில் 2-3 டைம் விட்டு விட்டு அரைச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். அடுத்து இந்த மாதிரி வெண்ணெய் வந்து மேலே நல்லா திரண்டு வந்துடும். இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இறுக்கி பிழிஞ்சோம் அப்படின்னா அது உள்ளே இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி இறுக்கி பிழியறதுனால நம்ம நெய் காய்ச்சும் போது நம்மளுக்கு அடியில் பாலாடை வந்து செட்டில் ஆகாமல் கொஞ்சம் கிளியராக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ் நம்ம செய்கிறோம். நம்ம பிடிச்சி போடுற உருண்டையை 2-3 டைம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா செட்டில்மெண்ட் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து கோல்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த உருண்டை பிடிக்கிற தன்மை வந்துட்டு கொஞ்சம் இலகுன மாதிரி போயிடும். அதனால் எப்பயுமே கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலே நெய் காய்ச்சறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சுத்தமான நெய் வீட்டிலே கிடச்சிரும். நம்ம கடையில் வாங்கினாலும் அது ஒரிஜினலாக எந்த ப்ராசஸில் அதை மேக் பண்ணியிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்படி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான கீ நம்ம வீட்டிலே மேக் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை வந்து பாதி வந்து பட்டருக்கும் பாதி வந்து நெய்யும் தான் காய்ச்ச போகிறேன். இந்த பட்டர் செட்டை வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பட்டர் ரெடி. ஏதாவது சாக்லேட் அந்த மாதிரி கேக் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணெய் போட்டோன்னே ஒரு 4 நிமிஷம் அப்படியே லைட்டாக கலர் விட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் அடியில் வந்துடும், மேலே நல்லாவே வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடும். நம்ம நல்லா கோல்டு வாட்டரில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டதால நம்மளுக்கு வந்து அடியில் செட்டில்மெண்ட் அதிகமாக இதில் வரல. மேலே தெரியறது எல்லாமே நுரை தான். அது வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோன்னே எல்லாமே அமைஞ்சிடும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாவே நெய்யோட ஸ்மெல் வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து ஃபுல்லாக செட்டில்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நெய் வந்து நல்லா ப்ராசஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு நல்ல கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கிட்டா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீசரில் கூட நம்ம வச்சுக்கலாம். பாதி நெய் இந்த மாதிரி ஊற்றிட்டு மீதி இருக்க அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹோம்மேட் கீ வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஸ்மெல் வந்து செம சூப்பராக இருக்குது. ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.